ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி பற்றி படிக்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 6.14 பாருங்கள். கொஸ்டின் படிக்கலாம். ப்ரூவ் தட் sin a டிவைடட் பை secant a ப்ளஸ் tan a மைனஸ் 1 ப்ளஸ் cos a டிவைடட் பை cosecant a ப்ளஸ் cot a மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். சீக்கு, டேனு, காட்டு, கொசிக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா சைன் காஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சீக்கன் ஏவை எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 பை காஸ் ஏ, காட் ஏ வந்து காஸ் பை சைனுன்னு எழுதலாம். டேன் ஏ வந்து சைன் பை காஸ், கொசிக்கன் ஏ 1 பை சைன் ஏன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நம்ம எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய சைன், கொசிக்கு, சீக்கு இதுக்கெலாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். சைனே அப்படியே எழுதியிருக்கலாம். ஃபஸ்ட்டு சீக்கு எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 1 பை காஸ் ஏ ப்ளஸ் டேன் ஏ வந்து நமக்கு சைன் ஏ பை காஸ் ஏன்னு வரும். மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போடுங்க. காஸ் ஏ டிவைடட் பை கொசிக்கன் ஏக்கு நமக்கு வந்து 1 டிவைடட் பை சைன் ஏன்னு எழுதலாம். ப்ளஸ் காட் ஏ வந்து காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இங்கே மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், சைன் ஏ நியூமரேட்டர் இருக்கிறத அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. இங்கே வந்து டினாமினேட்டர்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் மாதிரி எடுக்க போகிறோம். இங்கே காஸ் ஏ தான் நமக்கு எல்சிஎம், இந்த டேர்முக்கு நமக்கு சைன் ஏ எல்சிஎம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ் ஏவை நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி வரும்னா 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் இங்கே இல்லை இல்லைங்களா, அதனால் காஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏவை அப்படியே எடுத்துக்குங்க. இங்கே வந்து நான் சைன் ஏவை வந்து எல்சிஎம்மாக எடுத்திருக்கேன். அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த காஸ் ஏ வந்து நியூமரேட்டருக்கு போய்டும், அதே போல் சைன் ஏ வந்து நமக்கு நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எது ஒரு ஆடோ செப்பரேட்டோ பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டைம்லையும் சைன் ஏ காஸ் ஏ காமனாக இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சைன் ஏ காஸ் ஏவை நான் வந்து அவுட் சைடு எடுத்திருக்கேன். ரிமைனிங் பார்ட் இங்கே 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் ரெண்டு டேர்ம்ஸுமே நமக்கு டவுன் சைடில் வரும் டினாமினேட்டரில். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சைன் ஏ காஸ் ஏவை ஆஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு ரைட். கிராஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம சிம்பிள் எதுவும் மாற்றிக்க தேவையில்லை, அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ கிடைக்கும். டிவைடட் பை இது ரெண்டுமே மல்டிப்ளையில் போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இங்கே காஸ் ஏ கேன்சல் ஆகுது பாருங்கள். இங்கே மைனஸ் காசு இருக்குது, இங்கே ப்ளஸ் காசு இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டர் என்னென்ன நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 2 இருக்குது. ஸோ அப்போ அதை வெளியே எடுத்துடலாம். 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை, இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து இதை வந்து அப்படியே டேர்ம்ஸ் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு மாற்றுற மாதிரி பார்க்கலாம். இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்குது, ஆனால் இங்கே வந்து சைன் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ நான் ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் சேஞ்சஸ் ஆகும் சிம்பிளு. அப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ எடுத்துக்கலாம் அப்படியே இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு வரும்.
இல்லைங்களா? பாருங்கள், இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். மைனஸ் இன்ட்டு சைன் வந்து மைனஸ் சைனேன்னு வந்துடுது, மைனஸ் சைனேன்னு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காசியன்னு வந்துடும். அப்போ ஒரு மைனஸ் வெளியே எடுத்து அதனுடைய வேல்யூ மாற போகிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏ மாதிரியும் இது பி மாதிரி இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி. இப்போ ஃபார்முலா என்ன போடுவோம், நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ மேலே நமக்கு என்ன இருந்துச்சு, நமக்கு 2 sin A cos A இருந்தது, டிவைடட் பை 1 இருந்தது. அப்போ 1 ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் போட்டுக்கிறீங்க sin A மைனஸ் cos A இல்லையா? எஸ். இப்போ அதுக்கு நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் நமக்குன்னா, 2 sin A cos Aவை நம்ம எதுவும் பண்ணல, அப்படி எழுதிக்கலாம். 1 மைனஸ், ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A மைனஸ் 2 sin A cos A. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 sin A cos Aவை அப்படியே எழுதிக்கோங்க. 1. இப்போ இதனோட ஆன்சர் நமக்கு தெரியும், ஐடென்டி இல்லையா? அதனோட ஆன்சர் என்ன, நமக்கு 1. ஸோ மைனஸ் 1 மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். அப்போ 2 sin A cos Aன்னு சேஞ்ச் ஆகும், 2 sin A cos A. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 1ஐயும் இந்த ப்ளஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது நியூமரேட்டரில் 2 sin A cos Aன்னு கிடைக்கும், டிவைடில் 2 sin A cos Aன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு 1, which is required RHS. Thank you students.